வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் போல்ட் அப்படின்ற இந்த ஒரு வாட்சுக்கான அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதே நேரில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோடய ரேட்டு பார்த்திங்கன்னா 12,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1200 மட்டும்தான் என்னோடய ரேட்டு. அதே நேரில் பார்த்திங்கன்னா மியூசிக் கண்ட்ரோலு, கேமரா, ஷட்டர் பட்டன் இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ IP67 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டஸ்ட் அண்ட் வாட்டருக்கான ரெசிஸ்டண்ட் அண்ட் அதனோட ப்ரூஃப். ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியில் தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஸோ இதில் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. SPO ட்ராக்கிங் இந்த மாதிரி எல்லாமே பாக்ஸில் முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ளே ஃபஸ்ட் எடுத்தோடனே வாட்ச் தான் இருக்கும். ஸோ பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி வாட்சோட ஃப்ரேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கட் அவுட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது எதுக்குன்னா சேஃபாக வந்துட்டு நமக்கு இருக்கணும், எங்கேயும் அடிப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை போட்டிருக்காங்க. அதை வந்துட்டு தூக்கி உரமாக வச்சிடும். அதுக்கடுத்து வாட்சுக்கு வந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு டக்குன்னு ஆன் ஆகிடுது. ஸோ நான் ஆன் பண்ண ஒரு செகண்ட்லேயே பூட் ஆகிட்டு ஹோம் பேஜ் போயிடுச்சு. இதனோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கையிலலாம் கட்டி பார்த்தேன். நமக்கு பார்த்திங்கன்னா எந்த வெயிட்டோ அந்த மாதிரியான டிஸ்கம்ஃபோர்ட்டோ எதுவுமே இல்லை. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு யூசர் மேனுவல், இதில் நமக்கு வாட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்னலாம் இருக்குது, DFIT ஆப் ஒன்று இருக்கும், அதில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து நமக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதே இன்னொரு கார்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு 60 நிமிஷம் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணணும், சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு போல்ட் ப்ளே ஆப்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஃபயர் போல்ட்னு சொல்லிட்டு ஒரு வாரண்டி கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு கார்டு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மூவி பார்க்குறக்கான ஒரு கோட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கேனர் கோடை பார்த்திங்கன்னா QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வாட்சுக்கு வரும். ஸோ இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் பார்ப்போம். என்னோடய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் நமக்கு லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் ஆப்ஸ் வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கான என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாமே இருக்குது. இதில் மியூசிக் வந்துட்டு இன்பில்ட்டாக கிடையாது, நம்ம டவுன்லோட் பண்ணியும் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைலில் என்னெல்லாம் ப்ளே ஆகுதோ அதெல்லாமே இங்கே வந்து ப்ளே ஆகும். அடுத்து இதில் ஒரு சின்ன கேம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஷட்டர் பட்டனு இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருந்தாங்க. இதில் 2 பட்டன் இருக்குது. ஒரு பட்டன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான பேக் போகிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செய்யும். இன்னொரு பட்டன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு குயிக்காக அந்த நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான மெனுவெல்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நமக்கு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு நமக்கு 2 பட்டன் அண்ட் தென் மைக்குக்கான ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கால்ஸ் பேசிக்கலாம். ஓகேங்களா, அதே நம்ம மொபைலோட பேர் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலோட ஈஸியாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் நான் நோட்டீஸ் பண்ணது, ஸோ அதில் ஒரு க்ரௌன் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரௌனை நம்ம சுற்றும் போது அந்த வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்றது நம்ம டச் பண்ணி ஹோல்டு பண்ணி மாற்றுறது இல்லாமல் இதுலேயே மாற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்துட்டு இது புதுசாக பட்டுச்சு. ஓகேங்களா, நான் ஒரு வாட்ச் வச்சுருக்கேன், அதனோட அன்பாக்சிங் வீடியோலாம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதில் பாருங்கள், அதுலேயும் க்ரௌன் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. பட் இதில் ஒர்க் ஆகுறது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு இது பார்க்குறக்கு. ஓகேங்களா, நான் வந்துட்டு இப்போ இதை கையில் கட்டியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ரைஸ் டு வேக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃபால்ட்டாக எனபிளாக இருக்குது. அதே இதில் கால் குவாலிட்டி எல்லாமே நான் வந்துட்டு பர்சனலாக டெஸ்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே இது வந்துட்டு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம்.